The World Unfiltered. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போரில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அது பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ட்ரம்ப், நெத்தன்யாகு இவங்க ரெண்டு பேரையும் நரகத்திற்கு அனுப்புபவர்களுக்கு $58 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 560 கோடி ரூபாய் பரிசு அளிக்க அனுமதி கோரக்கூடிய மசோதா ஒன்று ஈரான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இவங்க ரெண்டு பேரையும் கொலை செய்பவர்களுக்கு இந்திய ரூபாயில் இவ்வளவு வெகுமதியாக வழங்க ஈரான் அரசு திட்டமிட்டு இருக்குது. ஈரானிய வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அசிசி இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். கவுண்டர் ஆக்ஷன் பை த மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற பெயரில் இதற்காக அதிகாரப்பூர்வ மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்புக்கும் வர இருக்குது அப்படிங்கிறதான் இந்த செய்தி. கடந்த பிப்ரவரி மாதம் 28 ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானுடைய அப்போதைய உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டார் இல்லையா, அதற்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக தான் இந்த மசோதா கொண்டு வரப்படுது அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. இந்த மசோதாவின்படி டொனால்ட் ட்ரம்ப், பெஞ்சமின் நெத்தன்யாகு, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய சென்காம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் முக்கிய இலக்குகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈரானோட அரசு ஆதரவு ஊடகமான மசாஃப் கில் ட்ரம்ப் பரப்புரைக்காக ஏற்கனவே 480 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதா சொல்லியிருக்கு. ஈரானுடைய அரசு ஆதரவு சைபர் குழுவான ஹண்டாலா அப்படிங்கிற அந்த சைபர் குழு அது ட்ரம்ப் மற்றும் நெத்தன்யாகுவை ஒழிப்பவர்களுக்கு $50 மில்லியன் வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்கு. அண்மை காலமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பவுண்டி போரே நடந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க வெளியுறவுத்துறை ரிவார்ட்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஸ்தபா கமேனியினுடைய மகன், அதே போல் ஐஆர்ஜிசியினுடைய தளபதிகள் பற்றிய தகவல்களை தர்றவங்களுக்கு $10 மில்லியன் பரிசுன்னு அறிவித்தாங்க. பொதுவாக நாடாளுமன்றங்களில் வர்த்தகம், இராணுவம், வரி விதிப்பு இதுக்கு தான் மசோதாக்கள் கொண்டு வரப்படும். ஆனால் அடுத்த நாட்டின் தலைவர்களை கொலை செய்பவர்களுக்கு பரிசு வழங்குதல் அப்படிங்கிற பேரில் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர்றதுங்கிறது சர்வதேச ராஜதந்திர வரலாற்றிலேயே மிக விசித்திரமான மற்றும் அபூர்வமான ஒன்றுன்னு தான் சொல்லணும். இந்த மசோதா ஈரானிய சட்ட புத்தகங்களில் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற இருக்குது. ஈரான் அறிவிச்சிருக்கக்கூடிய $58 மில்லியன் வெறும் அரசு பணம் மட்டும் இல்லை, மத குழுக்கள், அரசு ஆதரவு ஊடகங்கள், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சிலரிடமிருந்து க்ரௌட் ஃபண்டிங் முறையில் நிதி திரட்டப்பட்டு ஜாயின்ட் ஃபண்ட் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. 1989 ஆண்டில் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் சல்மான் ருஷ்டிக்கு எதிராக அன்றைய ஈரானிய தலைவர் கமேனி மரண தண்டனை விதித்தார். உங்களில் சிலருக்கு நினைவு இருக்கலாம். அப்போது ருஷ்டியோட தலைக்கு $1 மில்லியன் பரிசு அறிவிக்கப்பட்டுச்சு. அதே போல் தற்போது அமெரிக்க அதிபருக்கு எதிராக அதிகாரப்பூர்வமாக ஈரான் வெகுமதி அறிவிச்சிருக்கு. பொதுவாக குற்றவாளிகள், தீவிரவாதிகள், கடற்கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்கு அதிக தொகை கொண்ட இந்த பவுண்டிகள் அறிவிக்கப்படுகின்றன. அல்-qaïதாவோட தலைவர் ஒசாமா பின் லேடன் 2001 செப்டம்பர் 11 இரட்டை கோபுர தாக்குதலின் மாஸ்டர் மைண்ட் ஒசாமா பின் லேடன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவரோட தலைக்கு ஆரம்பத்தில் $25 மில்லியன் வெகுமதியை அமெரிக்காவுடைய FBI அதே போல் வெளியுறவுத்துறை அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த வெகுமதி $50 மில்லியன் அதிகரிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் நீண்ட தேடலுக்கு பிறகு அமெரிக்க படைகள் தான் பின் லேடனை கொண்டாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அதே போல் சதாம் ஹுசேனுக்கும் இப்படி ஒரு வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஈராக்கில் சதாம் ஆட்சி கவிழ்ந்த பிறகு அவருடைய தலைக்கு அமெரிக்கா $25 மில்லியன் பரிசு தொகை அறிவித்தாங்க. சதாம் ஹுசேன் பாதாள குழிக்குள்ளே பதுங்கியிருந்த இடத்தை உளவுத்துறைக்கு துல்லியமாக காட்டி கொடுத்தது அவருடைய நெருங்கிய உறவினர் தான். அவருக்கு $25 மில்லியன் பரிசு தொகை வழங்கப்பட்டதா அப்போ சொல்லப்பட்டுச்சு. அதே போல் ISIS பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவரான அபுபக்கர் அல் பாக்தாதியை காட்டி கொடுப்பவர்களுக்கு $25 மில்லியன் பரிசு தொகை அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்சது. ஆனால் சிரியாவில் அமெரிக்க இராணுவ முற்றுகையின் போது அல் பாக்தாதி தற்கொலை செய்து கொண்டார். இதே போல் சில வெகுமதிகள், இந்த பவுண்டிஸ் இருக்கு இல்லையா, இது சர்வதேச அரங்கில் பெரும் நகைப்பையும் கேலியான வாதங்களையும் கூட ஏற்படுத்தி இருக்கின்றன. அப்படி சில விஷயத்தை நம்ம பார்க்கலாம். முன்னாள் அதிபர் பில் கிளின்டனுக்கு தாலிபான்கள் வைத்த பரிசு அப்படி 1999 ஆப்கானிஸ்தானில் இருந்த தாலிபான் அமைப்பு அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டனை கேலி செய்வதற்காக ஒரு விசித்திரமான ஒரு பவுண்டியை அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு வெகுமதி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் அல்-qaïதா தலைவர் ஒசாமா பின் லேடனை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு பரிசளிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பதிலடியாக
பில் கிளின்டனை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 3 கிலோ மாட்டு இறைச்சியும் ஒரு ஆடும் வழங்கப்படும் அப்படின்னு தாலிபான்ஸ் அப்போ சொல்லியிருந்தாங்க. சர்வதேச உளவுத்துறையும் ஊடகங்களும் இந்த அறிவிப்பை கண்டு சிரிக்கிறதா அலர்தான்னு தெரியாமல் திகைத்த ஒரு அறிவிப்பது. 2012ஆம் ஆண்டில் சொமாலியாவை சேர்ந்த அல் ஷபாப் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்பு அப்போதைய அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமாவை குறிவச்சு ஒரு பவுண்டியை அறிவித்து உலக அளவில் நகைப்பை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். ஒபாமாவுடைய இருப்பிடத்தை காட்டுபவர்களுக்கு 10 ஒட்டகங்கள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்லாம் அறிவித்தாங்க. அதோட நிற்கலை. வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹிலரி கிளின்டனுடைய இருப்பிடத்தை காட்டுபவர்களுக்கு 2 கழுதைகள் 2 கோழிகள் பரிசாக வழங்கப்படும். இப்படியெல்லாம் சில அறிவிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த தீவிரவாத அமைப்புகள் இவங்க அறிவிக்கிற இந்த அறிவிப்புகள். 1997ஆம் ஆண்டில் பிரபல குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் அவர் ஆட்டத்தின் போது எதிராளி இவாண்டர் ஹோலிஃபீல்டோட காதை கடிச்சு குதறிட்டார். இதுக்கு பிறகு டைசன் பங்கேற்ற அடுத்தடுத்த போட்டிகளின் போது சில நிறுவனங்களும் ரசிகர்களும் இணைந்து ஒரு நையாண்டி பவுண்டியை உருவாக்கினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதோட சேர்த்து பார்க்கலாம். அதுபடி மைக் டைசன் மீண்டும் எதிராளியோட காதை கடிச்சா அதை துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய கலைஞருக்கு $10,000 பரிசு இப்படி கூட அறிவிப்பு விட்டாங்க. இப்படி பவுண்டிகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் ஹார்மூஸ் சேஃப் அப்படிங்கிற பிட்காயின் மூலமாக இயங்கக்கூடிய டிஜிட்டல் கடல்சார் காப்பீட்டு திட்டத்தை ஈரான் அறிமுகப்படுத்தியிருக்கு. ஹார்மூஸ் நீரிணைப்பு மற்றும் பாரசீக வளைகுடா பகுதியில் பயணிக்கக்கூடிய வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழித்தடத்தை வழங்குறதுக்கு இந்த திட்டம் உருவாக்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் காரணமாக ஈரானில் சர்வதேச கடல்சார் காப்பீட்டு நிறுவனங்களையோ அல்லது ஸ்விஃப்ட் போன்ற வங்கி வாய்ப்புகளையோ பயன்படுத்த முடியாது. அதுக்கு மாற்றாக இந்த பிட்காயின் காப்பீட்டு முறையை கொண்டு வரதுக்கு ஈரான் திட்டமிடுது. கப்பல் நிறுவனங்கள் தங்களுடைய காப்பீட்டு கட்டணத்தை நேரடியாக பிட்காயின் அல்லது இதற்காக அங்கீகரிக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சிகள் மூலமாக செலுத்தணும். இந்த பிட்காயின் கட்டணங்கிறது பிளாக் செயின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட பிறகு கப்பல் நிறுவனத்திற்கு டிஜிட்டல் பாலிசி சான்றிதழ், அதே போல் என்கிரிப்ட் செய்யப்பட்ட டிஜிட்டல் ரிசிப்ட் வழங்கப்படும். கப்பலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான இழப்பீட்டு தொகை நேரடியாக அந்த நிறுவனத்தின் டிஜிட்டல் வேலெட்டுக்கு பிட்காயின் மூலமாக திருப்பி செலுத்தப்படும். ஈரான் பொதுவாக பொருளாதார தடைகளை தவிர்க்கிறதுக்கு அமெரிக்க டாலருக்கு இணையான டெத்தர் போன்ற ஸ்டேபிள் காயின்களை பயன்படுத்துறது வழக்கம். ஆனால் டெத்தர் போன்ற காயின்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினால நிர்வகிக்கப்படுகின்றன. அமெரிக்க அரசு உத்தரவிட்டுச்சுன்னா அந்த நிறுவனம் குறிப்பிட்ட டிஜிட்டல் கணக்குகளை முடக்கிட முடியும். ஆனால் பிட்காயின் எந்த ஒரு தனிப்பட்ட நிறுவனமோ அல்லது அரசோ கட்டுப்படுத்த முடியாத ஒரு பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க்காக இருக்குது. அதனால் அமெரிக்காவால் இந்த பிட்காயின் பரிவர்த்தனைகளை முடக்கவோ அல்லது தடுத்து நிறுத்தவோ முடியாது அப்படிங்கிறது தான் ஈரானோட திட்டம். அதனால் அதற்கேற்ப இந்த காப்பீட்டு முறையும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு காப்பீட்டு திட்டம் போல தோன்றினாலும் உண்மையில் இது ஈரான் வசூலிக்கக்கூடிய டிஜிட்டல் சுங்க கட்டணம் அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. இந்த காப்பீட்டை பெறக்கூடிய கப்பல்கள் ஈரானிய கடற்படையினுடைய சோதனைகள் அல்லது அச்சுறுத்தல்கள் இல்லாமல் பாதுகாப்பாக கடந்து செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலமாக ஆண்டுக்கு $10 பில்லியன் அதிகமான வருவாயை ஈட்ட முடியும்னு ஈரான் அரசு மதிப்பிட்டிருக்கு. ஈரானுடைய பிட்காயின் காப்பீட்டு திட்டம்ங்கிறது அமெரிக்க டாலருடைய உலகளாவிய ஒற்றை ஆதிக்கத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நவீன கிரிப்டோ யுத்தம் அப்படின்னே சொல்லலாம். சர்வதேச சட்டங்களையும் ஸ்விஃப்ட் போன்ற மேற்கத்திய நிதி அமைப்புகளையும் ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு நாட்டை முடக்க நினைக்கக்கூடிய அமெரிக்க யுத்திக்கு எதிராக இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் மூலமாக ஈரான் தந்திரமான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.